2026ஆம் ஆண்டிலும் திராவிட மாடல் அரசின் சாதனைகள் தொடர வேண்டும் என்றும் மேலும் 5 ஆண்டுகள் புதிய புதிய சாதனை திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதியை ஏற்றிருக்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியுள்ள ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து மடலில் திராவிட பொங்கல் விழாவுடன் மலரட்டும் புத்தாண்டு 2026 என்று தெரிவித்துள்ளார். உலக மக்கள் அனைவருமே ஒவ்வொரு புத்தாண்டு பிறப்பையும் நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கின்றனர். அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்களின் நம்பிக்கை மிகுந்த புத்தாண்டாக 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக அமையும் என்று உறுதியினை வழங்கி திமுக உடன்பிறப்புகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை உரிதாக்குகிறேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த புத்தாண்டு திமுக உடன்பிறப்புகளுக்கு வெற்றிக்கான புத்தாண்டு, திராவிட மாடல் அரசின் சாதனைகள் தொடர்கின்ற புத்தாண்டு, தமிழ்நாட்டு மக்களின் நலன் காக்கும் திட்டங்கள் தொடர்ந்திடும் புத்தாண்டு. 2021ஆம் ஆண்டு மே 2ஆம் நாள் தமிழ்நாட்டு மக்கள் திமுக 6வது முறையாக ஆட்சி அமைப்பதற்கான வெற்றியை தந்த நேரத்தில் கொளத்தூர் தொகுதியின் வெற்றி சான்றினை நம் உயிர் நிகர் தலைவர் கலைஞர் ஓய்வு கொள்ளும் நினைவிடத்தில் காணிக்கையாக்கிய பின் செய்தியாளர்களிடம் உங்களில் ஒருவனாக நான் சொன்ன சொற்களை நானும் மறக்கவில்லை, நீங்களும் மறந்திடவில்லை, தமிழ்நாட்டு மக்களும் மறந்திருக்க மாட்டார்கள். எங்களுக்கு வாக்களித்தவர்கள் சரியாகத்தான் வாக்களித்திருக்கிறோம் என்று மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையிலும், வாக்களிக்காதவர்கள் இவர்களுக்கு வாக்களிக்க தவறிவிட்டோமே என்று நினைக்கக்கூடிய அளவிலும் திமுகவின் ஆட்சி இருக்கும். இதுதான் உங்களில் ஒருவனான நான் அன்று அளித்த வாக்குறுதி. இதைத்தான் எல்லாருக்கும் எல்லாம் என்கிற திராவிட மாடல் ஆட்சியின் இலக்கணமாக கொண்டு நமது அரசு செயல்பட்டு வருகிறது. உங்களில் ஒருவனான நான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாள் முதல் மக்கள் நலனுக்கான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறேன். மகளிருக்கு நகர பேருந்துகளில் கட்டணமில்லா விடியல் பயணத்திற்கான கையெழுத்தில் தொடங்கி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண், நான் முதல்வன், மக்களை தேடி மருத்துவம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், தோழி விடுதி, அன்பு சோலை, அன்பு கரங்கள், தாயுமானவர் திட்டம், கலைஞர் கனவு இல்லம் என பல முன்னோடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கடந்த 4 ஆண்டுகளில் தொழில் முதலீடுகளை ஈர்த்து தமிழ்நாட்டில் பரவலாக்கப்பட்ட தொழில் வளர்ச்சியை உருவாக்கி இளைய தலைமுறையினருக்கு வேலைவாய்ப்புகளை அளித்து வருகிறோம். இந்திய மாநிலங்களில் கல்வி, சுகாதாரம் உட்பட பல இலக்குகளில் தமிழ்நாடு முதன்மையாக திகழ்கிறது என்பதை நாம் சொல்லவில்லை. ஒன்றிய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையும் ஒன்றிய அரசின் துறைகள் சார்ந்த அறிக்கைகளும் தெரிவிக்கின்றன. இந்திய அளவில் புகழ்பெற்ற பத்திரிகைகள், ஆய்வு நிறுவனங்கள், உலகளாவிய பொருளாதார இதழ்கள் தமிழ்நாட்டின் அனைவருக்குமான ஒருங்கிணைந்த அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி குறித்து தரவுகளுடனான செய்திகளை வெளியிட்டுள்ளன. எல்லாவற்றிற்கும் மேலாக திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் பயன்பெற்று வரும் தமிழ்நாட்டு மக்கள் இந்த சாதனை திட்டங்கள் பற்றி மனம் மகிழ்ந்து சொல்கிறார்கள். இதற்கு முன்பு வரை அரசு நிகழ்ச்சிகள் என்றால் முதலமைச்சரும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் மேடையில் இருப்பார்கள். திட்டங்களால் பயன்பெற போகும் மக்கள் எதிரில் அமர்ந்திருப்பார்கள். இப்போது அது முற்றிலும் மாறியிருக்கிறது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, வெல்லும் தமிழ் பெண்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் முதலமைச்சரும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் பார்வையாளர்களாக உட்கார்ந்திருந்தோம். அரசின் திட்டங்களால் பயன்பெற்றவர்கள் தாங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றத்தை மேடையில் நின்று உள்ளத்து உணர்வுடன் விளக்கினார்கள். இந்த மாற்றம்தான் திராவிட மாடல் ஆட்சியின் மகத்தான சாதனை. உங்களில் ஒருவனான நான் 2026ஆம் ஆண்டிலும் இந்த சாதனைகள் தொடர வேண்டும் என்றும் மேலும் 5 ஆண்டுகள் புதிய புதிய சாதனை திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றும் உறுதியேற்றிருக்கிறேன். திமுக அன்பு உடன்பிறப்புகளான உங்கள் மீதுள்ள நம்பிக்கைதான் என்னுடைய உறுதிக்கு காரணம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.